எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃபைனலி வந்து இறங்கியாச்சு. யாங்கோப்பிங் இருப்பாங்க. ஸோ அந்த ஊர் தான் போனோம். அது இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ரெயின். இந்த ட்ரெயின் அங்கே தான் போகுது. பட் அங்கே வந்து ரூமில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் இங்கே புக் பண்ணேன். எஸ், இதான் நம்ம தங்க போகிற ஏர்பிஎன்பி. மொத்த வீடெலாம் கிடையாது, இந்த கீழே இந்த வீடு மட்டும்தான். நல்லா இருக்குல்ல. இன்றைக்கி சுத்தமாக வெயிலே வரலை. கொஞ்சமாவது வெயில் லைட்டாக வெட்டி பார்க்கணுன்னு பார்த்தேன். இந்த ஏரியாவில் வெயில் வராது போல். அதனால தான் அப்படியே இருக்குது பனியெல்லாம். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி 24th ஆஃப் ஜனவரி மார்னிங். இப்போ ஒரு 9 o'clock ஆகுது. எஸ், ஸோ வந்தாச்சு. நான் தங்கியிருந்த ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து. சப்போஸ் நேற்று வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். ஸ்டாக்ஹோம்லேருந்து யாங்கோப்பிங்ன்ற ஊருக்கு வந்ததுக்கு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா டைட்டில் பார்த்துருப்பீங்க. எஸ், ஒரு பைக் ஈவெண்ட்டாக ஃபேர் என்னன்னு சொல்கிறது இல்லை. இங்கே வந்து ஈவெண்ட்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் நடக்கும் தெரியுமா. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் ரூம் எடுத்திருந்த ஊர்லேருந்து ஸோ இப்போ இந்த மெயின் சிட்டி யாங்கோப்பிங் வந்துட்டேன். ட்ரெயினில் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 9:20 பஸ்ஸு. ஸோ அதுதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஊரில் ஒரு பையன் இல்லை, ஊரே காலியாக இருக்குன்னு தெரில. ஊரே எப்படி தானா இல்லை இன்றைக்கி காலியாக இருக்குன்னு தெரில. இங்கே ஸ்னோ வர பெய்யுது, எடுத்ததா பனி பெய்ஞ்சிட்ருக்கு. இப்போ பஸ்ஸு ஒரு 25 மினிட்ஸ் ட்ராவல் நினைக்கிறேன் அங்கே போகிறதுக்கு. அதுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் ஆல்ரெடி வாங்கிட்டேன். 290 செக்கு, இந்த ஊர் காசுக்கு 300 செக்கு வச்சுக்கோங்களேன். ஸ்பேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து எங்கே போனீங்கனாலும் ரோட் கிராசிங்க்கு இந்த மாதிரி வச்சுருப்பானுங்க. அதேமாதிரி ரோட் கிராஸ் பண்ணால் நிற்பானுங்க, சிக்னல் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ அந்த படிக்கிற பட்டனு, அந்த பட்டன் தான் நான் கிராஸ் பண்ண போகிறேன்னு நான் இன்டிமேட் பண்ணுறது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் ஆகும்போது இந்த மாதிரி க்ரீன் விழும். இந்த நம்ம கிராஸ் பண்ணி போய்க்கலாம். சில இடத்துல வந்து இந்த சிக்னல் இருக்காது. இல்லை அப்படின்னா சிக்னல் இல்லாத இடத்துல ஜீப்ரா கிராசிங் இருந்துச்சு தான், அங்கே தான் நீங்கள் கிராஸ் பண்ணணும். சிக்னல் இல்லாத இடத்துல நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் கார் கண்டிப்பாக நிற்பானுங்க. அது நிற்கணும், அது ரூல், இந்த ஒரு ரூல் அது. ஸோ பெடஸ்ட்ரியனுக்கு நீங்கள் வழி கொடுக்காம போனீங்கன்னா ஃபைன் போட்டுவானுங்க. பார்த்தானேண்ணா இப்போ கொஞ்சம் நல்லா ஒயிட் ஆங்கிளில் தெரியும். ஆமாம், டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கணும். நான் டிக்கெட் இங்கே ஆப்பில் எடுத்துக்கலாம். பஸ் ஸ்டாப்பு தான் எங்கள் தோருக்கு பஸ் ஸ்டாப்பு. நைஸ், காட் இட். அலிபாபா டோனர். நிறைய கடைங்க இருக்குது. கால்ஸ்லோங்கர். A few moments later. எஸ், பஸ்லேருந்து இறங்கியாச்சு. அண்ட் சரியான கூட்டம் தான் இருக்கும் போல். அங்கே தான் அதோட பார்க்கிங் போகுது. மொத்த காரு அங்கே தான் போயின்னு இருக்கானுங்க. உள்ளே போனால் தான் தெரியும். இங்கே நல்லா பனி பெய்யுது, சரியான பனி. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மலையே அப்படியே ஒரு மாதிரி மறைஞ்சிருக்கு பாருங்க, மங்களாக இருக்குது. பட் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப குளிர் தெரில. பட் ஸ்டில் என்ன இவ்வளோ பேர் போராடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இன்னும் ஒரு சீக்கிரமாக வரலாம் பிளான் பண்ணியிருந்தேன். 1 ஹவருக்கு முன்னாடி நான் வந்திருக்க வேண்டியது. ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் பண்ணதுனால ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 8:45 ட்ரெயின் இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் 9:45 ட்ரெயினில் தான் வந்தேன். 7:45 ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு 8:45 ட்ரெயின் வந்தேன். அதனால் ஒரு 1 ஹவர் லேட். இல்லைனா எக்ஸாக்டாக இங்கே ஈவன் பார்த்தீங்கன்னா 9 to 6:30, மார்னிங் 9 to ஈவினிங் 6:30. இப்போ மணி 9:40 ஆகுது. 40 மினிட்ஸ் லேட். அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் சீக்கிரமாக வந்தோன்னா இதுதான் ஒரு மேட்ரு. கொஞ்சம் காலியாக இருக்கும். இப்போ ஆனால் ஃபுல் கூட்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். கிராஸ் பண்ணிடலாம். கிராஸ் பண்ணியாச்சு. யாஸ், இதுதான் வர வேண்டிய இடம். என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது.
கூட்டம் கூட்டமாக வராங்க எல்லாம், நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கீங்க. எஸ், உள்ளே வந்தாச்சு. அங்கே தான் இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே தான் இந்த பாஸ் வச்சுட்டு வந்தோம். உள்ளே என்ட்ரு ஆனவுடனே எனக்கு இது ஒரு கஸ்டம் ஹியாச். ஹார்லியே இந்தியன், அது இந்தியன் மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே இல்லை, வச்சாமா ட்விஸ்ட்டு. இட்ஸ் அன் யமஹா. செமையாக இருக்குது வண்டி, நல்லா இருக்குல்ல. ஓகே, கீழே இறங்கி போதா பேஸ்மெண்ட்டு? நான் கூட மேலே நினச்சேன். ஆஹா, அதான் வெளியேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல பெருசாக. நான் பார்த்தேன்னா ஒன்றுமே தெரியல. பார்த்தேன் ஹால் B&D. எவ்வளோ பேர் இடம் தெரியல அது. ஹோண்டா CBR. ஓகே, ஃபயர் பிளேடாக அது இல்லையே, 600 நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா டவுன் ஃபோர்ஸ்க்கு விங் லைட்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்கானுங்க. அப்பா, மிரட்டல் வண்டி. மிஷின் கேலிப்பர்ஸு இங்கே பார்த்தீங்களா. பிரேக் கேலிப்பர் ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏர் இன்டேக் வச்சுருக்கானுங்க. இங்கே என்னம்மா யோசிச்சிருக்கானுங்க. வண்டி போகும்போது அதோட ஏர் போய் அங்கே இருக்கிற அந்த பிரேக் பாட்ஸ்லாம் கூல் பண்ணும் போல். மிரட்டல். ஓகே, இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கான், இதை போய் பார்ப்போம். கிறிஸ்டியன் ரூமாவ் கிறிஸ்டியன் ஹெசல் மார்க் வேணா போய் பாருங்கள் அக்கௌண்ட்டில். நானும் போய் பார்ப்பேன். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா, ஆமாம், உங்களுக்கு இந்த ஹஸ்கோர்னா மோட்டர் சைக்கிள்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட ஆரிஜின் வந்து ஸ்வீடன் தான் நினைக்கிறேன். ஸ்வீடனா ஆஸ்ட்ரியாவா ஞாபகம் இல்லை, சம்திங் ஸ்வீடன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் அதோட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹஸ்கோர்னா பைக் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பண்ணுவானுங்க. அந்த லான் மோவர்லேருந்து நிறைய எலக்ட்ரிக்கல் விஷயம்லாம் பண்ணுவானுங்க அவனுங்க. ஸோ அவங்களோட இங்கே மியூசியமே ஒன்று இருக்குது பக்கத்தில். இது எல்லாமே ஹஸ்கோர்னாவோட பழைய மோட்டர் சைக்கிள்ஸ் போல். அந்த காலத்தில் மோட்டர் சைக்கிள் மாதிரி தான் இருக்குது. பிரேக் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. பிரேக் பெல்ட் அது. ஓகே ஓகே ஓகே, பிரேக் நினச்சேன் நான். அங்கேயே மோட்டர் கீழே இருக்குது. இந்த மோட்டர்லேருந்து பெல்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போகுது பாருங்கள், இந்த இடத்துல ரவுண்டாக பெல்ட்டு போகுது. ஸோ அப்படியே ஒரு வருஷமாக அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஜென்ரேஷன் நினைக்கிறேன், தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி மாறி இருக்குது. இப்படி இருந்து ப்ராப்பராக ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பர் வண்டி மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு V சிலிண்டர் இன்ஜினு, செயின் டிரைவோடு இருக்குது. இது வந்து பெல்ட் டிரைவு, இது செயின் டிரைவு. அப்பா, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கே. சின்ன வண்டி தான், பட் ஸ்டில் லுக்கு பார்த்தீங்களா சரியாக செம கிளாஸியாக இருக்குது. ஓகே, இங்கே தான் அஃபிஷியலாக இதுவே ஆரம்பிக்குதா. இதுதான் என்ட்ரன்ஸ் போல். இல்லை மேப் பார்த்துங்கானுங்க எங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. பிரச்சனை என்னென்னா மோஸ்ட்டாக ஸ்வீடிஷில் இருக்கும், அதனால் மேப்பை பார்த்தாலும் நம்மளுக்கு பெருசாக புரியாது. ஆனால் இங்கே போட்டிருக்கானுங்க பாருங்கள், ஸ்டாலு ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம். எப்பா, எங்கே இந்த ஆரம்பிக்குதுன்னே தெரியலையே. ஐயோ, இருங்க ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். ரவுண்ட் அடிச்சா தெரியும் எங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. Hopping there with yo, I got places to go. People to see, time is precious. I look at my Cartier out of control. Just like my mind where I'm going. The women, the shorties know nothing but clothes. No stopping at my Pirelli's on. Unlike my jewelry, that's always on. I know the storm is Triumph Racing Street Triple தானே அது. எஸ் 765. அப்பா என்னமா இருக்குது. RS இது 1000 தானே, இது 1200. அதே தான் 1200. ஓ, மிரட்டலாக இருக்கே வண்டி. இது ஒன் ஆஃப் மை ட்ரீம் பைக்ஸ், ஸ்பீட் ட்வின். சரியாக இருக்கும் வண்டி. இது 2 சிலிண்டர் இன்ஜின் தான், பட் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே 2 சிலிண்டர்லேயே 1200 cc இன்ஜின் இது. அண்ட் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 103 bhp. எப்பா, 2 சிலிண்டரில் என்ன லுக்காக இருக்குது.
ட்ரைம்ஸ் வண்டி எல்லாமே ஒரு நல்லா ஒரு தனி ஹிஸ்ட்ரி இங்கே பாருங்க. ஸ்க்ராம்லர் நம்ம ஊரில் ட்ரைம் 400 ஸ்க்ராம் விட்ருக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அதோட அப்பந்தான் இவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 900cc 400 தான் இருக்கு போகிறேன். 400 நம்ம ஊர் வண்டி தான். அவ்வளோ ரேட்டிங்க 80,000 ஓகே. இந்த ஊர் காசுக்கு 80,000 ஆனால் நம்ம ஊர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்ச ரூபா வரும். பட் ஸ்டில் இந்த ஊருக்கு அது இந்த வண்டி ரேட்டு இப்படி தான் இருக்கும். 80,000 இஸ் ஃபைன். எங்கே இவனுக்கு வண்டியிலேயே ஒருத்தர் இருப்பான் ராக்கெட்டுன்னு சொல்லிட்டு. இந்த இருக்கான் பாருங்க ராக்கெட்டு. இவனே தான் 6 சிலிண்ட்ரு. எப்பா ராக்கெட் 3R. அதோட டிரான்ஸ்மிஷன் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. எவ்வளோ இந்த ஊர் காசுக்கு 2,81,000. ஓப்பா நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 28 லட்சம் கிட்ட வரும். இந்த மாடல் நல்லா இருக்குது. ட்ராக்கர்ன்றது அந்த நார்மலாக ஸ்ட்ரீட்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸ்ட்ரீட் 400 அது மாதிரியும் இல்லை, ஸ்க்ராம்லர் மாதிரியும் இல்லை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைப்பில் இருக்குது. பட் ரொம்ப சின்னதாக இருக்குது வண்டி. ஹைட்டாக இருக்காங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பட் வண்டி நல்லா இருக்காங்க பார்க்குறதுக்கு. வண்டியை விட அது ஒரு ரேடியேட்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ரேடியேட்டர் பெருசாக இருக்குது. ஆனால் இவன் நல்லா இருக்கான் லுக்கு. ஸ்க்ராம்லர் செம்மையாக இருக்குது லுக்கு சீரியஸாகவே. ஆனால் இது 900, இது இவன் தான் 400. அதான் நல்லா இருக்கான். 900 எவ்வளோ ரேட்டு? 1 லட்சத்தி பரவாயில்லையே. இப்போ இது வந்து 80,000. இது ஒன்று 1,24,000. எக்ஸ்ட்ரா ஒரு 40,000 போட்டால் அது வாங்கிடலாம். பரவாயில்லையே, வாங்கலாம். இதே வாங்கலாம் போலையே. ஆனால் இந்த ஊரில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம ஊரில் வண்டி ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போய்ட்டு எங்கேயாவது ஒரு கடையில் போய் சரி பண்ணுறீங்க. பட் இங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து அப்படிலாம் போனீங்கன்னா செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் இங்கே இருக்க எல்லாருமே கொஞ்சம் கற்று வச்சுப்பாங்க பேசிக்காக வண்டி சரி பண்ணுறது எல்லாத்தையும். இந்த ப்ராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க CF மோட்டோ. நம்ம சென்னையிலுமே இருந்துச்சு. இது பக்கத்தில் இருந்துச்சு நினைக்கிறேன். கவாசாக்கி இருக்குல்ல சென்னையில் இருந்துச்சு. அப்போ அதே தூக்கிலாம் நினைக்கிறேன். அந்த கவாசாக்கி பக்கத்தில் இருந்துச்சு CF மோட்டோன்ற பிராண்டு. இதுலேயுமே ஒரு சில வண்டிகள் பார்க்க செம்மையாக இருக்கும். அந்த கீர் பார்த்தீங்களா, இந்த SR 675 SR இதே தான். லுக்கு ஃப்ரண்ட்டில் மிரட்டி விட்டுருப்பானுங்க. இங்கே வரும் லுக்கு ஷார்ப்பாக இருக்கும் லுக்கு. வண்டி எப்படின்னா ஃப்ரண்ட் இப்போ நல்ல இதுவாக இருக்குது. பட் பில்லியன் சீட் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது என்ன ப்ரைஸ் வருது ரேட்டு பார்ப்போமா? ஓகே 84,000 இன்க்ளூடிங் மாம்ஸு. அண்டு குவிக் ஷிஃப்டரோடு வருது. 90 ஹார்ஸ் பவர். நைஸ், நல்லாயிருக்கு லுக்கு. சவுண்ட் நிறைய வச்சுருக்கானுங்க. இது இந்த NKன்றதெல்லாம் அதோட நேக்கட் வெர்ஷனு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த ஊரில் ரன்னிங் மாடல். இது 675 NKலாம். அதே CF மோட்டோவில் MT ஒரு மாடல். இது வந்து ஸ்போர்ட்ஸ் டூரர் நினைக்கிறேன். எஸ், ஸ்போர்ட்ஸ் டூரிங் மாதிரி தான் இருக்குது. டூரர், ஸ்போர்ட்ஸ் டூரர் இல்லை, டூரர். லுக்கெலாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் கேள்விப்பட்டேன் இதோட மேக்கில் வந்து கொஞ்சம் அந்த ஃபிட்டிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் தெரியல எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி டூரிங் வண்டியில் ஒரே பிரச்சனை என்னென்னா, ADVலாம் பார்த்திங்கன்னா அந்த வீல்லாம் பெருசாக இருக்கும் பேஸு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வண்டி இவ்வளோ பெருசாக இருக்குது. பட்டு வீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி பர்சனலாக. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி. இப்போ ஒரு ப்ராப்பர் அட்வான்டேஜில் பார்த்தீங்கன்னா ADVயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பெருசாக இருக்கும், பேக் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டோட கொஞ்சம் தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட்டுற பாருங்களேன். இப்போ ஸோ இதில் ஃப்ரண்ட் வீல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி பேக் வீல் பாருங்கள். ஆனால் அப்படியே திரும்பி இப்படி பார்த்தீங்கன்னா தம்மாத்தோடு இருக்குது வெயில். ரெண்டு வீலுமே சின்னதாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது. அந்த இருக்கா பாருங்கள், அதுலேயே ப்ராப்பர் அட்வான்ஸ் எடுவேன். இது எப்படி இருக்குது வீலு? இதெல்லாம் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடெலாம் பண்ணும்போது சஸ்பென்ஷன்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீலே நல்லாயிருக்கும். அதான் அந்த ஒரு வண்டிக்கு ஒரு பர்பஸ். இந்த வண்டி வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு ஹைவே டூரிங்கும் லைட்டாக ஆஃப் ரோடிங் பண்ணலாம். ப்ராப்பர் ஆஃப் ரோடிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வண்டியில் வாங்கினா சூப்பராக ஓட்டலாம். அதுவும் இதே எவ்வளோ ரேட்டு? 1,05,000. இங்கே ஒருத்தர் முறுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒருத்தாங்க பா நான் சவுண்டு என்ன வண்டி இது? சவுண்டு கிளியுது. சாரி, நான் வந்து ஜம்ப் பண்ணி போயின்னு இருக்கேன். ஏன்னா
ஏதோ பார்க்குறதுனே தெரியல அந்த மாதிரி இருக்குது. இது மோட்டோ ஜிபி பைக் மாதிரி தான் இருக்குது. இந்த போட்டிருக்கு பாருங்க, வயிறுண்டா KTM RC 16 பெட்ரோ அக்கோஸ்டா மோட்டோ ஜிபி 2026. என்ன லுக்கு, மிரட்டலாக இருக்குது வண்டி. சவுண்டு நீங்கள் கேட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, நம்ம ஊர் லோகோ அடங்கு பஜாஜ். இதுலேயும் பார்த்தீங்க அதேமாரி இது வச்சுருக்காங்க, ஏர் இன்டேக் வச்சுருக்கானுங்க பிரேக்ஸ்க்கு. என் டயரை பாருங்கள், சும்மா முழுன்னு இருக்குது டயரு. நம்ம ஊர் தார் ரோட்டில் எடுத்துகிட்டு போனால் ஒரு 2 கிலோமீட்டரில் மொத்த டயரும் பிடிங்கி வந்துடும் நினைக்கிறேன். என்டியூரோ பைக்கு செமையாக இருக்குல்ல. 390 தானே அது, நம்பர் விட்டானுங்க தானே அது. 690 அது, ஓகே 390 இல்லை 690 அதே மாதிரி இருக்குது. இங்கே வரீங்களா, சரியான லுக்கு. 990 RC, ஓகே. இப்போ கடைசியாக வந்துச்சு அந்த வண்டியா அது. ஓகே லாஸ்ட்டாக இதான் வந்துச்சு இப்போது. ஐயோ மிரட்டல். இதுக்கெல்லாம் லுக்கு நல்லா விட்ருக்கானுங்க. ஆனால் ஏன் புது RC 390 மட்டும் ஜென் 2க்கு மட்டும் கொஞ்சம் கொடூரமாக விட்டுருக்கானுங்கன்னு தெரியல. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன் லுக்கு. பார்த்தாலே. ஆனால் எல்லா வண்டியிலும் ஸ்போர்ட் பைக்லேயும் இப்போ அதெல்லாம் ஆகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து இவ்வளோ தூரமாக உங்களுக்கு லென்த் இருக்குது. பட் பின்னாடி டெயில் போர்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை உருவிட்டீங்க அப்படின்னா வண்டி ஒன்றுமே இருக்காது, பின்னாடி பாதி வண்டி தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ரேட்டு போட்டுருக்காங்க. இந்த ஒரு காசுக்கு 1,72,000 செக்கு. டிஸ்பிளே டாப் கிளாஸ் பிரம்போ ஹைப்பியோ பிரமஸ் மோட்டோ ஜிபி இன்ஸ்பயர்ட் ஏரோடைனமிக்ஸ். சூப்பர் அட்வென்ச்சர். எஸ், லைட்டு மட்டுமே பாருங்கள் மரத்தெலாம் இருக்குது. சூப்பர் டியூக்லேயுமே இதாக இருக்கும். எங்கே டியூக்கே காணோம். அந்த இருக்குது 390. அப்பா அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு இது ரொம்ப குழந்த மாதிரி இருக்குது வண்டி. தம்மாத்தூண்டு இருக்குது சின்னதாக. நம்ம ஊரில் பார்க்கும்போது பெரிய வண்டியாக தெரிஞ்சது, இது ரொம்ப சின்னதாக இருக்குங்க மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது. இதுவும் சேம் 390. அது வந்து வெறும் 390. இது என்னது 390X, ஓகே. அந்த இருக்காமல் இருக்கேன் என்டியூரோ. இதுதான் 390 என்டியூரோ, நம்ம ஊரில் வந்தது. பட் நம்ம ஊர் 390 என்டியூரில் வந்து இந்த வீல் வந்து டியூக் வர மாதிரி ஸ்ட்ரீட் டயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. வீட்டில் போய் பார்க்கணும்னா மேட்ருன்னு. இது என்டியூரோ ஆரா, KTM என்டியூரோ ஆர். ஆனால் இதுவும் 390 தான். இந்த இருக்காம பாருங்க மிரட்டலா. இவன் யார், RC 8C KTM RC 8C. ஒரு ரேட்டு போட்டிருக்கேன் 4 லட்சம் செக்கு. வா 40 லட்சம். வெயிட் a minute, அது ஃபியூல் டேங்கா? ஃபியூல் டேங்க் எப்படி அப்படி இருக்கும், குயிக் ரிலீஸு? ஆமாம், இங்கே இதுவே இல்லை. இல்லை, ஃபியூல் டேங்க் பின்னாடி இருக்கு. பிரேக் லைட்ஸ் பாருங்க, தம்மாத்தோடு சின்னதாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இதெல்லாம் ஓட்டினா பயங்கரமாக இருக்கும். ஓட்ட வாய்ப்பு கிடைக்குமான்னு சத்தியமாக தெரியாது. பட் ஸ்டில் ஆசைப்படுற தப்பு இல்லைல்ல. இப்போ என்ன டயரை பாருங்களேன். ரொம்ப நேரமாக இது பக்கத்துலேயே நிற்கிறேன். ரெட்புல் கிவ்ஸ் யூ விங்ஸ். KTM ஆக்ரோபூ எக்ஸாஸ்ட்டு. இப்போதான் கூட்டம் போயிருக்குது, கிட்ட வர முடியுது. மோட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண பட்டன்ஸு. மோட்டோ ஜிபி பைக். இதுக்கப்புறம் இதுதான் எனக்கு பஜாஜ்.
ஃபைனான்ஸ் கம்பெனி. ஓ, இங்கேயே இஎம்ஐக்கும் இது பண்ணுறாங்களா? 1.99%. வண்டி வாங்கினா இங்கே வாங்கலாம் போலியே. ஆனால் பிரச்சனை என்னன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து 1000 பார்த்துட்டு வீடியோ போய் கணக்கு போடுறேன் இதான்ட்டு. அவனுங்க ட்ரக்கே பாருங்களேன். KTM ரேசிங் கோபுரம் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும். அங்கே வேறு ரெக்கார்ட் ஆகிட்டு இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுத்து ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2025 வேர்ல்ட் சாம்பியன் ஆகுது இந்த வண்டி. சேம் இதே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேலுக்கு இருக்குது. அது 250. அதாவது எத்தனை சிசி தெரியல, கண்டிப்பாக 250 கிடையாது. இதோட சின்ன வருஷன் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஹெட்லைட் செம்மையாக இருக்கும். அதுக்கு அத்தரைஸ்டு டீலர் சரியாக இருக்கு கலரு.